என் பேர் லூமினா. நான் ஆக்சுவலாக திருச்சியிலேருந்து வரேன், உய்யகொண்டான் திருமலை பங்குலேருந்து வரேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றது. நைட் விஜில் இதெல்லாம் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக ஃபாதர் என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ அதை நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். லூமினா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்கள். என்னோடய பேரை குழந்த பொம்பளை பிள்ளை, அது துபாயில் இருக்கா. அவளுக்கு வந்து ஆக்சுவலாக திடீர்னு வீசிங் ப்ராப்ளம் வந்து ரொம்ப முடியாமல் இருந்தா. அப்போ என் மக அங்கேருந்து ஃபோன் பண்ணி, அம்மா அவள் ரொம்ப முடியாமல் இருக்கா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னான். அப்போ நான் வந்து ப்ரேயர் வந்து ஃபாதரோட அந்த நைட் விஜில் ப்ரேயர் எடுத்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் அது மத்தியானம் 3:15 நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அதையும் பார்த்துட்டே இருந்தேன். பார்க்கும்போது அதில் கரெக்டாக வீசிங், அதாவது நுரையீரலில் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு வந்து ஆண்டவர் சுகம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சொன்ன உடனேயே நான் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் மகளுக்கு அனுப்பிச்சு, அம்மா இது வந்து நான் நம்புகிறேன், இது நம்ம பாப்பாவுக்கு தான், நௌஷிகாவுக்கு தான் இது, அதனால் நீ இதே நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணு, உன்னை அட்மிட்லாம் ஆக விட மாட்டாங்க ஆண்டவர், நிச்சயமாக சரி பண்ணிடுவாருன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவள் அப்போதைக்கு எனக்கு பதில் சொல்லலை. ஒரு 2 hours கழித்து எனக்கு ஃபோன் பண்ணால், அம்மா நீங்கள் சொன்ன அந்த 3:10க்கு டாக்டர் பார்த்துட்டு அவளுக்கு வந்து அட்மிட் பண்ண வேண்டிய வேலையில், அதாவது நிமோனியாவாக இருக்குன்னு சொன்னாங்களாம். ஆனால் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர். எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து திடீர்னு ஒரு நாள் நான் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி போகும்போது அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழை தண்ணி தான் என் மேலே பட்டுச்சு. உடம்பு ஃபுல்லாக அப்படியே சிகப்பாக மாறிடுச்சு, அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சு. சர்ச்சிலெல்லாம் போய் உட்காந்துருக்கேன். எனக்கு உடம்பு ஃபுல்லாக அரிப்பு, எரிச்சல், அதோடையே தான் அன்றைக்கி மாஸ் அட்டன் பண்ணேன். அப்போ ஃபாதர் சொன்ன ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்துச்சு, பலிபீடத்தில் உங்களுடைய வேதனைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க, அப்போது வந்து ஆண்டவர் அதை வந்து ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னாங்க. அதை ஞாபகம் வரவும் நான் அந்த நேரத்தில், ஆண்டவரே என்னுடைய அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து எனக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் 2 நாள் இருந்தது. ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாமல் அது தானாகவே. நன்றி இயேசுக்கே புகழ். இந்த சாட்சியத்தினுடைய டைம்லேயும் மெர்லின் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதிகமாக ஜுரம் இருக்கிற ஒரு குழந்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், விடுதலை தரார். சாட்சியங்களின் நேரத்திலும் தூய ஆவியானவர் செயல்படுவார். பிரைஸ் தி லார்ட். என் பெயர் லிடியா ஆரோக்கியமேரி. சென்ட் தாமஸ் மவுண்டில் சென்ட் பேட்ரிக் சர்ச்சிலேருந்து வரேன் நான். எனக்கு வந்து ஓவர் ப்ளீடிங்காக இருந்தது. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, என்டோமெட்ரியல் திக்னஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அதில் ஒரு சின்ன கட்டியும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இங்கே ப்ரேயருக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ நான் ஃபாதரை மீட் பண்ணும்போது அவர் சொன்னார், சிலுவை வச்சு ஜெபம் பண்ணுங்கள் சரியாயிடும்னு சொன்னார். அதே போல் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போன மாதம் ஆரோக்கியமேரி ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு சொன்னார். அப்போவே நான் உணர்ந்த சுகமானதை. அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்த்தபோது எனக்கு என்டோமெட்ரியல் திக்னஸும் குறைஞ்சிடுச்சு, ஓவர் ப்ளீடிங்கும் இனிமேல் ஆகாது, எதுவுமே இல்லை உங்களுக்குன்னு சொல்லி. நாங்கள் கோயம்புத்தூர் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலயத்திலேருந்து வந்திருக்கேன். நாங்கள் கடைசியாக 2023 வருஷம் உள்ளிருப்பு தியானத்தில் வந்தபோது பார்த்திங்கன்னா, எங்களுக்கு நிறையா அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் பிஸ்னஸே இல்லாமல் இருந்தனால ரொம்ப கடன் பிரச்சனையினால வந்தோம். ஒரு இடம் விற்கணும், விற்றா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் இருக்கிற வீட்டை விற்கணும், இந்த 2ல் தான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷமாக அந்த இடத்த நாங்கள் கொடுக்கணுன்னு பார்த்துட்டு இருந்தோம், முடியல. இங்கே நாங்கள் அக்டோபர் வந்துட்டு போனதுக்கப்புறம் ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வேண்டவே இல்லை. ஆனால் வந்து கடவுள் வந்து எங்கள் பொண்ணுக்கு ஒரு வரனை கொடுத்துட்டாரு. என்ன பண்ணுறது, இப்போது 0வாக இருக்கமே, எப்படி கொண்டு போவோம் அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் அந்த இடம் எங்களுக்கு விற்றுச்சு. திருமண காரியத்தை நாங்கள் செப்டம்பர் வரைக்கும் தள்ளணும், ஆனால் நல்ல விதமாக முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து 4th இயர் படிச்சுட்டு இருந்தான். ஜூன்லேருந்து அவனுக்கு வந்துட்டு இன்டர்வியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நான் ரெகுலராக வந்து எல்லா மெசேஜ் எல்லாம் போட அப்டேட் பண்ணும்போது அது எல்லாமே நான் பார்த்துருவேன். ஜெரிக்கோ ப்ரேயர் நான் வீட்டுக்குள்ளேயே நான் நடந்து சொல்லிகிட்டே இருப்பேன் இங்கே அப்டேட் ஆன உடனே. அதே மாதிரி சொல்லும்போது நவம்பர் மாத ப்ரேயரில் வந்துட்டு ஃபாதர் சொல்கிறாங்க, ஒரு இறைவார்த்தையை சொல்லிவிட்டு அதை எழுதி வச்சு ஜெபம் பண்ண சொன்னால், ஒரு அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க பையனுக்கு வேலை கிடச்சிது அப்படின்னு சொன்னாங்க. அவன் ஈவினிங் காலேஜ்லேருந்து வந்து சொல்லி மனசொடைஞ்சிடாத, கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு கிடச்சிரும், இந்த இறைவார்த்தை எழுதி வையே அப்படின்னு சொன்னேன். அவன் அதே மாதிரி எழுதி வச்சான். 2வது நாளே வந்து அவனுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. அவன் சென்னையில் தான் ஜாப்ல இருக்கான். என்னோடய பேர் சார்லஸ், நான் தாம்பரத்துலேருந்து வரேன். லிட்டில் மவுண்டில் வந்து ஃபாதர் சொன்னார், ஒரு இதே மாதிரி லென்ட் சீசனில் வந்து ப்ரேயர் பண்ணும்போது அப்போ வந்து ஃபாதர் சொன்னார், நீங்கள் எப்போ சர்ச் போனாலுமே 2 காணிக்கை கொண்டு போகணும். ஒன்று வந்து உங்கள் கையில் வந்து ஒரு பாவத்தையும்
இன்னொரு கையில் உங்களுடைய ஒன்று தேங்க்ஸ் கிவிங்ஸாக இருக்கணும், இல்லைனா உங்களோட இன்டென்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் 2 ஒப்பு கொடுப்பேன். ஒன்று இந்த கையில் என்னோடய சின், எந்த பாவமாக இருந்தாலும் சரி, குற்றமாக இருந்தாலும் சரி, என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் ஒப்பு கொடுப்பேன். என்னோடய ரைட் ஹேண்டில் கடவுள் இது வரைக்கும் செஞ்ச எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லுவேன். இன்றைக்கி எழுந்ததுலேருந்து சரி, வேலை கொடுத்தது இதே 1 இயருக்கு முன்னாடி நான் இங்கே வந்து சாட்சி சொல்லும் போது என்னோடய வேலைக்காக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் அப்போ ஒப்பு கொடுத்ததும் அதே தான். ஸோ இப்போயுமே வந்து நான் என்னோடய மேரேஜுக்காக நான் ஒப்பு கொடுத்துருந்தேன். எனக்கு 29 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜுக்காக நான் ஒப்பு கொடுத்துட்டே இருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் நிறைய தேட ஆரம்பித்த போது எனக்கு எல்லாருமே வந்து கேட்குறது வந்து என்னென்னா, ஒன்று கம்யூனிட்டி கேட்பாங்க, ஃபஸ்ட்டு போயிட்டு பொண்ணை பார்க்குற நாள் வந்து நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ நான் அப்போயே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபாதர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான், நல்ல நாள் பார்க்குறதும் கூடாது, உங்கள் கல்யாணம் நல்ல நாள்லேயும் நடக்கக்கூடாது, நல்ல நேரத்தில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணிட்டேன். 2 காணிக்க அதை நான் வந்து வருகைப்படல் வரும்பொழுதே நான் மாஸில் ஒப்பு கொடுத்தது அது 2 தான். ஒன்று வந்து என்னுடைய பாவம், இன்னொரு கையில் வந்து என்னுடைய மேரேஜ். ஸோ லாஸ்ட் மார்ச்லேருந்து நான் இந்த ஒரே ஒரு இன்டென்ஷனுக்காக எல்லா மாதத்துலையுமே நான் ஒப்பு கொடுத்துட்டே வந்துட்டுருந்தேன். ஸோ அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது லாஸ்ட்டு 6 மந்தில் வந்து எனக்கு கண்டினியூஸாக அலைன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் எல்லாமே வந்து நல்ல நேரங்கள், நல்ல நாட்கள், பொண்ணு வந்து கம்யூனிட்டி, இது 3 கேரக்டர் வைஸ் கண்டினியூஸாக பேசும்போது நான் ஃபஸ்ட்டு டாக்லேயே ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஹூஎவர் பீப்புள் டாக் லைக் தட் கம்யூனிட்டி வைஸ் பேசும்போதே நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்த ஒரு அலைன்ஸ் வந்து ஆரம்பிச்சது. ஒரு 8 அலைன்ஸ் மேலே நான் பார்த்து கேன்சல் பண்ணியாச்சு. அதுக்கு பின்னாடி நானாக வந்து ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பித்து, அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து எல்லா பொண்ணுமே நான் கொடுக்கும்போது தூயாவியே நிழலிட்டு மாற்றும்னு ஒரு ஜெபம் ஃபாதர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது நான் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி வந்து கிடச்சது தான் அந்த பொண்ணை நான் போய் பார்க்கும்போது கூட சாட்டர்டே. ஸோ எல்லோரும் சொன்னாங்க, ஏன் நீ போய் சாட்டர்டேயில் பார்க்குற அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் சொன்னேன், இல்லை நல்ல நாள் தான், சாட்டர்டேயில் போய் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கடுத்தது மேரேஜும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. மேரேஜும் முடிஞ்சிருச்சு நல்லபடியில். லாஸ்ட் மந்த்து மேரேஜும் முடிஞ்சிருச்சு. என்னோடய மேரேஜில் நான் ஃபாதர் சொல்லி கொடுத்த மாதிரி நல்ல நாள் பார்க்கல, நல்ல நேரம் பார்க்கல. என்னோட ட்ரெஸ்ஸு, என்னோட தாலியிலேருந்து எல்லாம் எடுத்தது எல்லாமே சாட்டர்டே தான். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சாட்டர்டே டியூஸ்டே வந்து எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பட் நான் பண்ண எல்லா நல்ல நாளுமே சாட்டர்டே டியூஸ்டே தான். மாத நாளும் வந்தோனியார் நாளும் தான். பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த மேரேஜில் நான் பிஸியாக இருந்ததுனால இந்த சர்ச்சில் நான் ப்ரே பண்ணி கிடைச்ச ஒரு வேலையை நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் 1.5 வருஷமாகவே எனக்கு வர வேண்டிய இன்க்ரிமெண்ட் வராமே இருந்தது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் மேரேஜ் லீவில் போயாச்சு. மேரேஜ் லீவ் லாஸ்ட் மந்த் மேரேஜ் முடிஞ்சது. ஸோ மேரேஜ் லீவில் போயாச்சு. எனக்கு லாஸ்ட் மந்த் சேலரி, இப்போ இந்த வந்த சேலரியில் தான் நான் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன், சேலரி மாற்றி போட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அப்புறம் தான் நான் போய்ட்டு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன், சேலரி ஏதாச்சும் ப்ராப்ளமா, இல்லை ஏன் சேலரி அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு போய் கேட்கும் போது சொல்கிறாங்க, ஆக்சுவலி காம்பன்சேஷன் லெட்டர் ரிலீஸ் ஆகிடுச்சு, நீங்கள் மேரேஜ் பிஸ்ஸில் பார்க்கல அப்படின்னாங்க. ஸோ அப்புறம் நான் போய்ட்டு திருப்பி என்னுடைய காம்பன்சேஷன் லெட்டரை செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, டீமில் மேக்ஸிமம் எல்லாருக்கும் போட்டிருந்த பர்சன்டேஜ் 2%. பட் ஆனால் எனக்கு ரிசீவ் ஆயிருந்தது 8%. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கடவுள் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அதனால் நான் அப்போயும் நான் சொன்னது வந்து ஃபாதரோடைய டீச்சிங் தான். ஒன்று வந்து மாஸ் போகும்போது நீங்கள் கொடுக்க போகிற காணிக்க ஃபாதர் கொடுத்தது ஒன்று வந்து தூய ஆவியார் நிழலிட்டு மாற்றுவார். இந்த 2 ஜெபம் சொன்னதுனால கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச். மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். என் பேர் ஜெனிஃபர் கிறிஸ்டினா. நான் கோயம்புத்தூர் செயின்ட் ஃப்ரான்சிஸ் சேவியர் சர்ச் சௌரிபாளையம்லேருந்து வரேன். டிசம்பர் மாதம் ஃபாதர் வந்து ஒரு டாக்கில் வந்து சொல்லியிருந்தார், ஜாதகம் பார்க்கக்கூடாது, ஜோசியம் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு பிறந்தபோது எழுதின ஒரு ஜாதகம் வந்து எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் பிறந்தபோது எழுதுனதோடு சரி, அதுக்கப்புறம் நாங்கள் அதில் பார்க்கல, எதுவுமே பண்ணல. பட் ஆனால் அந்த ஜாதகம் எங்கள் வீட்டில் என் பேரில் போட்டு அது எங்கள் வீட்டில் ஒரு மூலையில் இருந்துகிட்டே இருந்தது. அந்த டாக் யூடியூப்பில் கேட்டதுக்கப்புறம் எனக்கு கடவுளே எனக்கு டைரெக்டாக ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி இருந்தது. நான் உடனே அந்த டாக் யூடியூப்பில் கேட்டு முடித்தோடனே போய் அதை எரிச்சிட்டேன், இது தீப்பற்றி எரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஜனவரி விஜில் நைட் விஜில் வர முடியல. ஃபெப்ரவரி நைட் விஜில் வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். என் மேலே எனக்கு நெருக்கமானவங்களே என் மேலே ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அண்டு வீட்லேயும் வந்து சமாதானமே இல்லாமல் சண்டை, நிம்மதி இல்லாமல், உடல் நலக்குறைவு எல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன், த லார்ட் வில் ஃபைட் ஃபார் யூ அண்ட் யூ வில் ஒன்லி ஹாவ் டு பி ஸ்டில் அப்படின்ட்டு. எக்ஸோடஸ்
14 நான் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தேன். நைட் விஜில் ப்ரேயர் வந்துட்டு போயும் நல்ல ஆழமாக ஜெபிச்சுட்டு போனேன். எனக்கு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத படிக்கு கடவுள் என்ன லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருக்காரு. எனக்கு 9 வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டில் வேற ஒரு கம்பெனியில் ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. என் பேர் லூமினா. 2024 நவம்பர் 24 வந்து எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரைட் சைஸ் ஸ்கேபுலா ஃப்ராக்சர், ரிப்போன் 2-3 ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. 18 மந்த்ஸுக்கு மேலே தான் என்னால் நடக்கவே முடியும். ட்ரெஸ் போட முடியாது, யாராவது இருந்தால் தான் படுக்க வைக்க முடியும், எந்திரிக்கவும் முடியும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜான்வரி மந்த் அட்டன் பண்ணேன். இப்போ வரைக்கும் நான் விடாமல் வரேன். இப்போ வரைக்கும் நான் இந்த ஃப்ராக்சருக்கு எதுக்குமே நான் ஹாஸ்பிட்டல் போகல, செக்அப் பண்ணல, எதுவுமே பண்ணல. என்னுடைய பேர் உஷா மெர்லின். நான் வந்து பெருங்குடி ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். என்னுடைய அண்ணனுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு 1 மந்த் பிஃபோர் தான் வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து பிரெயினில் மெடுலாவில் வந்து ஒரு பெரிய கட்டி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் கிட்னிலையும் வந்து ஒரு கிட்னி வந்து ஷ்ரிங்காக இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் தான் இருக்கும், குழந்தை வந்து பிறக்கும்போது தலை பெருசாக பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, ஒரு லாஸ்ட் 2 மந்த்தாக வந்து நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் நேரடியாக வர முடியல. இப்போ ஃபெப்ரவரி லாஸ்ட் மந்த்து தான் நான் வந்தேன். ஃபஸ்ட் டைமாக நான் இங்கே வந்தேன். இது என்னோடய செகண்ட் டைம். அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்போ ஃபாதர் சொன்னாங்க, ஒருத்தவங்களுடைய கோரிக்கைக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எங்கள் அண்ணனுடைய பேரை எங்கள் ஃபாதர் சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ இந்த லாஸ்ட் மந்த் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. அப்போது ரிப்போர்ட்டு நான் தான் போய் பார்த்தேன். டெலிவரி ஆன உடனே எங்கள் அண்ணங்கிட்ட நான் சொன்னேன், ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லைடா, சரியாயிடுச்சு குழந்தைக்குன்னா. அவன் நம்பவே இல்லை, சரியாக பார்த்து சொல்லு அப்படின்னா. நிஜமாகவே குழந்தைக்கு பிரெயின்லேயும் கிட்னிலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக குழந்தைய பிறக்க வச்சாரு. அதுக்காக இயேசுக்கே. என் பெயர் கிறிஸ்டி. நான் பாண்டிச்சேரி தூய ஃபாத்திமா அன்னை பங்குலேருந்து வரேன். எனக்கு ஆக்சுவலாக கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகுது. எனக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை டியூப்பில் தங்கி ரப்சர் ஆகி அதுக்கு லேப்ரோட்டமி சர்ஜரி பண்ணி ஒரு டியூப் ரிமூவ் பண்ணியாச்சு. குழந்தை இல்லைன்னா எல்லோரும் நிறைய பேருக்கு தெரியும் எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் நிறையா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய அழ வேண்டியது இருக்கும் அடிக்கடி. பட் இப்போ லாஸ்ட்டாக வந்து விபூதி புதன் அன்னைக்கு பாண்டிச்சேரியில் ஃபாதர் வந்திருந்தாங்க. அப்போவும் வந்து கிறிஸ்டினா என்ற மகளை ஆசீர்வதிக்கிறாள் அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆசீர்வதிக்கிறதா நான் ரொம்ப உறுதியாக நம்பினேன். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த்லாம் வந்து ஃபாதர் சொல்லும்போது ஒரு காரியத்தை அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி புலம்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்காக, யாருக்காக குழந்தை இல்லைன்னு எனக்காக மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொன்னாங்க. ஸோ அப்படி நான் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு இப்போ இன்னும் குழந்தை இல்லை, ஆனால் என்னோட அழுகை, கண்ணீர், கவலையெல்லாம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி என்னை பார்க்குறவங்க இவ்வளோ சந்தோஷமாக உன்னால் எப்படி இருக்க முடியுது, 11 வருஷம் ஆகுதுன்ற, பட் எப்படி ஹாப்பியாக இருக்க, எப்படி நீங்கள் 2 பேரும் இன்னும் யங் கப்புள் மாதிரி இருக்கீங்க, உங்களால் எப்படி இருக்க முடியுதுன்னு கேட்குறாங்க. அந்த ஆறுதலை கடவுள் தான் கொடுத்துருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக. என்னோட பேர் கிறிஸ்டி. நான் சித்தாலப்பாக்கம் அந்தோனியார் பங்கிலிருந்து வரேன். என்னோட குழந்தை வந்து February 8ஆம் தேதி அவளுக்கு நிமோனியா அட்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒவ்வொரு நேரமுமே கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவி தூயாவினாலே ஆசீர்வதித்து அபிஷேகப்படுத்தி அருளும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எப்படி வந்து நம்ம இப்படி அட்மிட் ஆனோம் நம்மளுக்கு புரியலை. 3 வயது குழந்தை, அந்த குழந்தை வந்து கண்டினியூஸாக வெயினில் ட்ரிப் போயிட்டே இருக்குது. அவள் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு அழுதுகிட்டே இருக்கா. அப்போ என்னோடய கணவர் வந்து குழந்தைக்கு தேவையானது எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தாங்க. நர்ஸ் வந்து ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ சிஸ்டர் லூமினா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாதர் வந்து அதுக்கு முன்னாடி நைட் விஜில் இந்த இதில் நடந்த ப்ரேயரை நான் ஹாஸ்பிட்டலில் டிவியில் போட்டு விட்டு பாப்பா லெசன் பண்ணட்டும், அப்படியே தூங்கட்டும்னு கேட்க விட்டுருந்தேன். அப்போ ஃபாதர் வந்து இந்த மாதிரி நுரையீரல் பிரச்சனையினால் உள்ளவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு விடுதலை அடைக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் இது என் குழந்தை தான் நான் நம்பினேன். ஈவன் தோ நான் நிமோனியா அட்டாக்குன்னு நைட் எனக்கு உறுதி பண்ணி தான் என்னை அட்மிட் பண்ணியிருக்காங்க. மினிமம் 5 days ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. பட் நான் இந்த ஜபத்தை வந்து அவங்க போடுற ட்ரிப்ஸ் மேலேயே போட்டுக்கிட்டே இருந்தேன். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கல்வி தூயாவியினாலே அபிஷேகப்படுத்தி ஆசீர்வதித்திரலும்னு 11:45 சடனாக டாக்டர் என்னை கூப்பிட்டாங்க. இப்போ தான் குழந்தைய தூங்க வச்சேன் டாக்டர், ரொம்ப இன்னுமே அவள் எந்திரிச்சிட்டே இருப்பா. இல்லைம்மா, உங்களோட ரிப்போர்ட் ஏன் நேற்று இப்படி இருந்துச்சு, இன்றைக்கி ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை, குழந்தைய மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஆண்டவருக்கே நன்றி. இன்னொரு சாட்சியம், அடுத்து ஒரு 2 வாரத்தில் நான் வந்து ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வந்து ரொம்ப அந்தோனியார் பரிந்துரையை நம்புவேன். என்னோடய பேர் அந்தோனி மரிய கிறிஸ்டி தான், பேப்டிசம் நேம். நான் அந்தோனியார்கிட்ட வந்து நான் இந்த இடத்துலேருந்து நான் வேறு கார்டு போட்டுட்டு போக மாட்டேன், ஆனால் இந்த இடத்துல போயிட்டுருக்க மார்க்கெட் வேல்யூ ப்ரைஸ் கொடுத்து என்னால் ஒரு நிலத்தை வாங்க முடியாது,
நான் ஒரே ஒரு விஷயத்தை நம்பினேன், காணக்கூடாதவைகள் பற்றிய நம்பிக்கை, அதுதான் ஆண்டவர் மேலே உள்ள எதிர்நோக்குன்னு சொல்லி ஃபாதர் சொன்ன அந்த டாக் வந்து எனக்கு மனசில் எப்பயும் போய்கிட்டே இருக்கும். அப்போ நான் ஒன்றே சொன்னேன், அப்பா நீங்கள் கிரகிக்க முடியாத காரியம் செய்ய போகிறீங்க, என் கையில் எந்த பணமும் கிடையாது, நான் ஆனால் லேண்ட் வாங்கணுங்கிறது பெரிய விஷயம், ஆனால் இது உமக்கு சின்ன விஷயம் ஆண்டவரே, என்னோட அந்தோனியார் சர்ச்சில் தான் நான் அதை எங்கள் பங்கில் தான் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், உமக்கு என்ன விருப்பமோ செய்யுங்கன்னு நான் பைக்கில் போகும்போது ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை பற்றி பேசலை. நெக்ஸ்ட்டு டியூஸ்டே அன்னைக்கு எனக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக நீங்கள் எதுக்கும் ஆன்லைனில் ஒரு டைம் செக் பண்ணலாமே அப்படின்னு ஜஸ்ட்டு சொன்னாங்க. நான் ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணேன், அவங்களுக்கு கால் எடுக்கலை. செகண்ட் நம்பருக்கு கால் பண்ணேன். கால் பண்ணோன்னே அவங்க எடுத்துகிட்டு சிஸ்டர் அமௌண்ட் அதிகமாக இருக்கே, உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க. இல்லை பிரதர், நீங்கள் வந்து எனக்கு இடம் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னேன். எனக்கு லொக்கேஷன் எங்கே வரணும்னு சொல்லுங்கள் பிரதர்னு கேட்டேன். அவங்க சென்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு வர முடியுமா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ஆண்டவர் அந்த இடத்துலையே உறுதிப்படுத்திட்டாரு, எனக்கு இடத்த தந்துட்டாருன்னு. நான் அந்த இடத்துலையே நன்றி சொல்லிட்டேன். நன்றி சொல்லி திருப்பலிக்கு எழுதிட்டு அந்த இடத்த பார்க்க போனேன். அந்த பிரதர் வந்து எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு நெகோசியேஷன் பண்ணோம். அவங்க வந்து பாருங்கள் இவ்வளோ ரோட் பாயிண்டில் இருக்குது, எப்படி நாங்கள் கம்மி பண்ணுறது அப்படின்னு நெகோசியேஷன்லாம் பண்ணாங்க. லாஸ்ட்டில் அவங்க கடைசியாக நீங்கள் எங்கே நேட்டிவ் அப்படின்னு கேட்டாங்க. நான் சிவகங்கை அப்படின்னேன். விற்கிறவரும் சிவகங்கையாம். அவருக்கு வந்து ஒரு பாண்டிங் கனெக்டை ஆண்டவர் எப்படியோ கொடுத்துட்டாரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு நான் சொன்ன அமௌண்ட்டுக்கு வாங்க சிஸ்டர் கொஞ்சம் அப்படின்னு 4:30க்கு கால் பண்ணார். சரி பிரதர், நீங்களும் உங்கள் வீட்டில் பேசுங்க, நல்ல முடிவாக சொல்லுங்கன்னு நான் வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை ஆராதனைக்கு நான் போயிட்டு 8:45க்கு வீட்டுக்கு வரேன். வந்தோன்னே அவங்க அந்த பிரதர் கால் பண்ணுறாரு, தப்பாக எடுத்துக்காதீங்க சிஸ்டர், நான் 9:45க்கு கால் பண்ணுறேன்னு, என்னோடய அப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. அவங்க அப்பா கால் பண்ணிவிட்டு, அம்மா நாளைக்கு அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு இடத்த முடிக்கிற மாதிரி வாமா அப்படின்னு சொன்னார். அப்போ என்னோட கணவரோட அக்கௌண்ட்டில் 11,050, என்னோட அக்கௌண்ட்டில் 3,000. ஆனால் மார்னிங் எங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தது 2 lakh. எங்களுக்கு தேவையான அட்வான்ஸ் வெறும் 1 lakh தான். நான் வந்து அவர் லேடி ஆஃப் ரோசரி சர்ச் கோரேகாவ் மும்பையிலேருந்து வந்திருக்கேன். என்னோடய பேர் வந்து அமலூர்பவ சகாய மேரி. என்னோடய கணவருக்கு கேன்சரில் 2024 கேன்சரு. நான் ₹1 கூட இல்லாமல் தான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனேன். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஏசப்பா என்னோட துணை இருந்தார். அந்த யூடியூப் ஜெபத்தை ஓப்பன் பண்ணி நான் வந்து ரோசரி ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணி என் சேசப்பா மூலிமா இது வரைக்கும் வழி நடத்தி வந்துட்டேன். ஆனால் ஃபாதர் வந்து சொல்லுவார், நீங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, ஒரு 1000 பேருக்காக இவரை இருக்கிறவங்களுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். ஆனால் நான் வந்து கண்ணீரோடு அந்த 1000 பேருக்காக ஜெபம் பண்ணி என்னோட கணவரை மீட்டு எடுத்துட்டேன். இப்போ டாக்டர் வந்து ஒரு மருந்து கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெட் ஸ்கேனும் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு கட்டி இருந்தது, அது டாக்டர்கிட்ட போய் காட்டினதுக்கு மருந்து கொடுத்தாரு. ஆனால் அவர் சொன்னார், இந்த மருந்து குணமாகலைன்னா உங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போ என் மருமக இந்த கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தான். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட மாதாட்ட வேண்டினேன், எனக்கு சுகம் கொடுத்தா நான் சாட்சி சொல்ல வருவேம்மா அப்படின்னு வேண்டியிருந்தேன். அதே மாதிரி ஜனவரி மாதமே எனக்கு நல்ல சுகமாக. என் பேர் ஸ்டெல்லா, நான் மேல்கோட்டை பங்குலேருந்து வரேன். எனக்கு 15 வருஷமாக ஃபைப்ராய்ட்ஸ் கட்டி இருக்குது. பீரியட்ஸ்க்கு முன்னாடி 1 வீக் இந்த பெயின் இருக்கும். 1 வீக்கும் நைட்டு ஃபுல்லாகவுமே நான் தூங்க மாட்டேன். சாப்பாடு அந்த 1 வீக்கும் சாப்பாடு கிடையாது. வலி வந்து டெலிவரி பெயின், ரொம்ப பெயினாக இருக்கும். வாமிட் எடுப்பேன். சாப்பாடு கொஞ்சம் ஒரு வாய் சாப்பிட்டாலும் வாமிட் எடுப்பேன். என்னால் அந்த 1 வீக் கழித்து பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா நார்மல் ஆகிடும். அது வந்து டாக்டர்கிட்ட பார்க்கும்போது இது வந்து எனக்கு ஏஜ் சின்னதாக இருக்கனால கர்ப்பப்பை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு கர்ப்பப்பையை எனக்கு ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி நான் டிசம்பர் மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் உங்களை எடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து ஜனவரி மாதம் நான் இங்கே வந்திருந்தேன். இரக்கத்தின் ஜெபமாலையை சொல்லும் போது ஃபாதர் வந்து ஸ்டெல்லாவே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற சொன்னாங்க. அப்போதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன வலி இல்லை, மாத்திரை நான் ஒன்று கூட நான் போடுறதில்லை. My name is Julie and I'm here to testify about my husband. We took a master health checkup and already a mild heart attack had come and gone, but I never knew it. But when I initially came to Elavur, I came alone, and after 6 months my husband started coming and he was touched by God. So even that mild heart attack I was not aware of. He used to smoke and drink, but I always used to keep him in prayer. So after coming here, again he was like falling sick, and I was praying that he should stop smoking and drinking. So we took a master health checkup and the doctor said he has to do an angio. When the angio was done, doctor found out there were 3 blocks
and all the 3 blocks were nearly 90%, which can cause a heart attack, repeated heart attack. And in the ICU in Wildroth Hospital, there was one person who put only one stent in the heart, but that person passed away. And he was in the ICU, but that person's body was coming out with the face closed. But at that time, that fear from me was removed. Because I told the Lord, my marriage will not be a failure. And from the time I put my foot in Elavur, one thing is being cleared for me. God was cleansing me and my family members. The person standing next to me, seeing that dead body, was trembling, but I didn't have any fear because I knew that's not my husband. And doctor had to put immediately 3 stents. He said he may die on the table or he may survive. I cannot guarantee, but we have to do it. So when he went into the theatre also, I was praying, and I believe that I will come and testify that my marriage will not be a failure. The why this happened was for the glory of God. That was what the Lord was telling me, because it was to make him stop smoking and drinking, and that's what happened. And when I thought I'll just write this testimony and give, but when I came this side, the Holy Spirit told me I need to come here and tell, because there are so many souls listening and I can win billions of souls for Jesus. So I testify that when we trust in God, your marriage, your family, nothing will be a failure. God may correct your family members, but it will not be to destroy them. And I thank God for keeping me alive, going through that phase, financial support, everything. God bless me. I didn't need anything. I faced everything alone. And my daughter also is now more trusting God in everything. So my husband's a living miracle. He stopped smoking and drinking instantly. Praise the Lord. Yesuke nandri. They have put 3 stents in his heart, and he survived it without passing out on the operation table. Praise the Lord. Yesuke nandri. Yesuke புகழ். மரியே வாழ்க. உங்களுடைய கணவருக்கு மைல்டு அட்டாக் இருந்தது, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணப்படுது, 3 பிளாக்கு எல்லாமே 90% கிட்ட இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கே போயிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு ஸ்டென்ட் வச்சவர் இறந்து அவரை கொண்டு வராங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியல அது யாருன்னு, முகம் மூடி இருந்ததுனால. ஆனால் உள்ளுக்குள்ள ஆண்டவர் நம்பிக்கை தந்தார், அது என்னுடைய கணவர் அல்ல. முகம் மூடி இருந்தது, இருந்தாலும் அவங்க ஆண்டவரை நம்பினாங்க, அது என்னுடைய கணவர் அல்ல. வெளியே வந்து பார்க்குறாங்க, அது அவங்களுடைய கணவர் அல்ல. உள்ள அவருக்கு ஆப்ரேஷனுக்காக டாக்டர் வெளியே வந்து சொல்கிறாரு, 3 ஸ்டென்ட்டு வைக்கணும், 90% பிளாக்கு மாற்றணும், உயிர் பிழைக்கலாம் இறக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம் அந்த டேபிளில். இருந்தாலும் ஆண்டவர் அவரை பிழைக்க வைத்து இன்னைக்கு இவங்களோட உயிரோடு வந்திருக்கிறாரு. ஸ்மோக்கிங், குடிப்பழக்கத்தை நிறுத்திட்டார், சிகரெட் பழக்கத்தை நிறுத்திட்டார், 2ஐயும் நிறுத்தி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். இது அவங்களுடைய மகளுக்கும் விசுவாசத்தின் காரணமாக இருக்குது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. என்னோட பேர் அமலூர் பூமேரி, எம்ஏ நகர், ஆரோக்கிய மாதா பங்குலேருந்து வரேன். ஆக்சுவலாக லார்ட்ஸ் 28th ஐ சப்போஸ் டு ட்ராவல் டு குவைத். ஸோ ஐ வென்ட் டு, நான் துபாய் போயிட்டேன். துபாய் போயிட்டு என்னோட அதாவது 1 o'clock அங்கே லேண்ட் ஆகிறோம். அப்போது ஒரு 30 minutesக்கு முன்னாடி ஆல் த மிடில் ஈஸ்ட் வந்துட்டு ஃப்ளைட்ஸ் வர் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஆஸ் ஸ்பேசஸ் வாஸ் க்ளோஸ்ட். ஸோ அப்போ அதிலிருந்து நிற்கிறோம். நியர்லி 30,000 people we were standing in the airport until 10:30 like that. ஸோ அங்கே நிற்கிற சமயத்துலலாம் எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, யாரை மீட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கு இடையிலையும் ஐ வாஸ் unknowingly I was saying the rosary and I was saying my Psalms 121 121 திருப்பாடல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் 23 சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போது எந்த இடத்துல போய் நிற்கணும்னு எனக்கு தெரியாதப்போ மலைச்சு அப்படி நின்றுட்டு இருந்துட்டு அந்த இடத்துல நான் 121 சொல்கிறப்போ எனக்கு சடனாக ஒரு பர்சன் வந்து இந்த வழியில் போங்க மேடம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வழியை பாஸ் பண்ணி அங்கே பாஸ் பண்ணி போய் அதுக்கப்புறம் அந்த எங்களோட போர்டிங் பாசஸ் வந்து ஸ்டாம்ப் பண்ணுற இடத்துல நிற்கிறப்பையும் ஒரு 10,000 மீன்ஸ் பீப்புள் தே ஆர் ஸ்டாண்டிங் தேர். அப்பையும் அந்த சாம்ஸ் 121 தான் சொல்கிறேன். அப்போ இனியும் ஒரு பர்சன் தனியாக பார்க்குறேன், அவர் வந்துட்டு இந்த வழியில் போங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு விட்டு ஒரு செகண்ட்ஸில் அந்த ஸ்டாம்பிங் முடிஞ்சது. தென் த கேட் ஆல்சோ வாஸ் ஓப்பன். தென் த 30,000 people among them we couldn't find the luggage. ஸோ அதுக்கும் அந்த வார்த்தைகளை தான் விடுறேன். என் சூட்கேஸ் தனியாக ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்து எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் எங்கே போய் தங்க போகிறோன்றது. ஆனால் கடவுள் அப்பையும் இந்த ஜபத்தங்க என்னோட 121 மட்டும் சொல்லிவிட்டு 23யும் நான் ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
We got an amazing hotel God has given us, and He gave the 3 times food for us. For the past 1 week we were staying there. ஸோ அப்படி அங்கே இருந்துட்டும் அப்போ நான் மாதா கிட்டே கேட்குறேன், எனக்கு நாளை கழித்து போய் எனக்கு குவைத்தில் அரேபிய மாதா சர்ச்சில் எனக்கு ஒரு மாஸ் பார்க்க வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு. அப்புறம் எனக்கு அங்கே கிடைக்கல. ஆக்சுவலாக அங்கே சுச்சுவேஷன்ஸ் வந்து ட்ரோன்ஸ் இதெல்லாம் everything was so it was we are siren sounds, always the siren sounds, we were getting scared and going inside, and we were very tragic situations we were there. So அந்த சுச்சுவேஷன்லேயே எனக்கு ஒரு சென்ட் மேரிஸ் சர்ச்சில் மாஸ் பார்க்கறதுக்கு என் தேவன் அவ்வளோ விதமாக 2 தடவை ஆசீர்வச்சார். அதுக்கப்புறமா லாஸ்ட் நைட் சப்போஸ் டு பி ஐ ஹாவ் டு ட்ராவல் ஆன் 8th. ஸோ 8th தான் எனக்கு டிக்கெட் கிடச்சிது, ரிட்டர்ன் பேக் டு சென்னை. ஸோ ஆனால் எஸ்டர்டே ஈவினிங் நேற்று காலையில் எனக்கு ஒரு வார்த்தை, கர்த்தர் உன் காரியங்களை செய்கிறார். அப்போ நான் அந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்போ நான் இதை விசுவசிக்கிறேன், நான் இது எதுவுமே செய்ய மாட்டேன். ஸோ இனிமே உங்களை வசனத்தை நான் படிச்சுட்டே இருப்பேன். அப்போ சாம்ஸ் படிச்சுட்டே இருக்கேன் நான் பாட்டுக்கு எனக்குள்ளேயே அங்கே உட்காந்துட்டு. அப்போது ஸோ அது முடிஞ்சிட்டு தென் அது சடனாக 8:30 1 people from airports they came and they said you can go, the flight will be open for 2 o'clock. That waiting list I was in. Then 11 o'clock I am rushing to the airport. Then I was in a waiting list only. Then 1 o'clock I got a boarding pass. Then today morning I landed to Praise India. the Lord. Praise the Lord. I have to, then after landing I was asking while I'm coming home, I was asking Papa, is it possible, today is a Saturday, the first week of this month, is it possible for me to go to Elavur to say this witness? Then I couldn't, Father, I was so tired also. Then I said, okay, I'm not going to come. So evening mass-kaga na Emenagar church poiten. So suddenly my mother said, no, I'm going. Then I said, no, maybe God will give me strength. So we'll go. So just we came. Praise the Lord. Today I'm standing, so I have to praise my Lord as a Lord. மரியே வாழ்க. Good. Thank you so much. மொபைலில் வந்த சாட்சியங்கள் ஒரு 7 சாட்சியங்கள் இருக்குது, சீக்கிரமாக சொல்லிடுறேன். விஜய் ஜோஸ் அசென்ஷன் சர்ச் அமிஞ்சிக்கரை. என் கணவர் புரோஸ்டேட் பிரச்சனை, ஃபேட்டி லிவர், கால் பிளாடர் ஸ்டோனில் அவதிப்பட்டார். மருத்துவர்கள் ஆப்ரேஷன் அறிவுறுத்தினார்கள். பணம் இல்லை. நைட்ரஜலுக்கு வந்திருக்கிறாங்க நவம்பரில். அதே மாதமே என் அம்மா பணம் தந்து அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்து முடிந்தது. 2வது சாட்சியம் மிஸ்ஸஸ் சங்கீதா அமுதன், ரிசன் கிரைஸ்ட் சர்ச் பெரவல்லூர். மை சிஸ்டர், அவங்களுடைய அக்கா சொப்னா நியூ ஜெர்சியில் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்துருக்கிறாங்க. இன்டர்னல் ப்ளீடிங் இன் த பிரெயின். ஐசியூவில் 2 வாரம் இருந்திருக்கிறாங்க. அன்கான்ஷியஸாக இருந்திருக்கிறாங்க. அப்படி தான் எலாவூர் தியான மையம் அவங்களுக்கு தெரிய வந்து இங்கே சென்னையில் இருக்கிறவங்க தியான மையத்திற்கு மெசேஜ் போட்டிருக்கிறாங்க. ஜபத்திற்காக ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க. அவங்களுடைய ப்ரேயர் இன்டென்ஷனும் இங்கே வைக்கப்பட்டு ஜெபிச்சது. வெரி கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருந்தவங்க, ஏன்னா இன்டர்னல் ப்ளீடிங் இன் த பிரெயின், ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தவங்க. ஆண்டவர் பெரிய ஒரு மிராக்கிள் செஞ்சு ஆண்டவர் உயிர் திரும்ப தந்து இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி அவுட் ஆஃப் டேஞ்சர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. 3வது மேரி ஸ்டெல்லா, மாதவரம், சென்ட் செபாஸ்டியன் சர்ச். 6 மாதங்களுக்கு முன் இடது கை தூக்க முடியாமல் போனது. கை தூக்கவே முடியல, அந்த இடது கையை பயன்படுத்த முடியல. பயன்படுத்தும் பொழுதும் வலியாக இருந்தது. டாக்டர்கிட்ட போகலை. இங்கே தியானத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. நைட்ரஜலுக்கு ரெகுலராக வர ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு மாதமும் முன்னேற்றம் அடைந்து போன மாதம் சொல்கிறாங்க, எனது கை முழுமையாக பயன்படுத்துகிறேன், முழுமையாக தூக்குறேன், எனக்கு வலியே இல்லை. 4வது வினோத், சேக்ரட் சர்ச், சேக்ரட் கேரிசன் சர்ச் ஆவடி. போன 6 வருடங்களாக ஒரு கம்பெனியில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு எந்த சின்சியர் எஃபர்ட் செஞ்சும் மல்டிபிள் ரெக்வஸ்ட் பல தடவை கேட்டும் ப்ரொமோஷன் கிடைக்காம இருந்தது. பிப்ரவரி ஜெரிகோ ஜெபத்தில் இவர் இதை வச்சு ஜெபிச்சார். அந்த ஜெபத்தை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு விஷயத்தை ஆண்டர்கிட்ட வச்சுட்டா புலம்பாதீங்கன்னு. அது அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு. அந்த விஷயத்தை ஜெபத்தில் வச்சார். அதுக்கப்புறம் அதை நினச்சி கூட பார்க்கல. பிப்ரவரி 8 இங்கேருந்து போயிருக்கிறாரு. 10 சாயங்காலம் 7 மணிக்கு 6 வருஷமாக கிடைக்காத ப்ரமோஷன் ஒரே ஒரு தடவை வச்சுட்டு புலம்பலை நிறுத்தினவருக்கு 2 நாளில் 6 வருஷத்தினுடைய ப்ரமோஷன் தடையாகி அந்த தடைகள் நீங்கி ஆண்டவர் ப்ரமோஷன் தந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, கம்பெனியினுடைய குளோபல் ஹெட்டாக மாற்றிருக்கிறாங்க. அண்ட் வித் அ குட் ஹைக். 5வது கிளாடிஸ் மரீனா, அசென்ஷன் சர்ச், மேத்தா நகர்லேருந்து வந்தாங்க. உள்ளிருப்பு தியானத்துக்கு வந்த போது சொன்ன சாட்சியம், 4 வருஷமாக டயபெட்டிக்ஸ்னால எல்லா வருஷமும் ஏதாவது ஆப்ரேஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்களுக்கு கடைசியில் இவங்களுடைய வலது கால் ரைட் லெக், வலது கால் முட்டியிலிருந்து கீழே வர வெட்டி எடுத்துடணும் அப்படின்ட்டாங்க. ஆம்பிடேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லை.
அப்படி எல்லாருடைய தியான மையத்தினுடைய இன்டர்செஷனுக்கு பரிந்துரைக்கு இவங்க ஜெபத்தை அனுப்பியிருக்கிறாங்க மொபைல் வழியாக. டாக்டர் ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் கொண்டு போயாச்சு காலை வெட்டுறதுக்கு. ஆப்ரேஷன் தியேட்டரில் போன பொழுது டாக்டருக்கு ஒரு ஃபீலிங் பார்க்கலாமேன்னு அந்த காயம் இருந்த அந்த ரைட் லெக்கினுடைய காயம் இருந்த இடத்த மட்டும் அறுத்து பார்க்குறாங்க. இவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அனஸ்தேஷியா கூட கொடுக்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் எல்லா வலியோட அந்த காலில் அந்த செக்ஷனை அறுத்து எடுத்துருக்குறாங்க. அதனுடைய இன்ஃபெக்ஷனை மட்டும் எடுத்துருக்குறாங்க. கால் ஆம்பிடேட் பண்ணலை, காலை அறுத்து முறித்து எடுக்கலை. இன்றைக்கி காலோடு வந்தாங்க இந்த 4 நாள் தியானத்துக்கு, உள்ளிருப்பு தியானத்துக்கு. இன்றைக்கி 7 month ரெஸ்ட் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரே மாதத்தில் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரெட்ரீட் முடிஞ்ச பிறகு அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் நிறைய மாற்றங்கள், டிவி பார்க்குறத நிறுத்திட்டேன், ரீல்ஸை பார்க்குறத நிறுத்திட்டேன், லிப்ஸ்டிக் போடுறதே நிறுத்திட்டேன். இது இல்லாமல் போகவே மாட்டாங்களா வெளியே. அவங்கள தொட்டது எந்த பாட்டுனா மரண ஆராதனையில் அவங்க கேட்ட அந்த பாட்டு, நிலையில்லா உலகத்தில், அந்த பாட்டை கேட்டிருக்கிறாங்க அந்த மரண ஆராதனையில். ஃபாதர் நான் என்னுடைய டெட் பாடியை நான் பார்த்தேன் ஃபாதர் அப்படின்றாங்க, என்னுடைய டெட் பாடி. அப்போது அன்னையிலேருந்து நான் தியானத்துக்கு வந்ததுலேருந்து லிப்ஸ்டிக்கே நிறுத்திட்டேன். அண்ணன் கூட நல்லா பேசுகிறேன், ஹஸ்பண்ட் கூட நல்லா பேசுகிறேன், அக்கா கூட நல்லா பேசுகிறேன். ஸோ எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ரெக்கன்சியல் ஆகிடுச்சு. லூசியா, ஆரைப்புரம், ஆர் லேடி ஆஃப் கைடன்ஸ் சர்ச் 2010, அதாவது 16 வருஷம் முன்னால் ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு வேலைக்காக இவங்களுக்கு. அப்படி அந்த வேலையில் சேர வேண்டிய நேரத்தில் தான் இவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இவங்க சிபிஎஸ்சி படிச்சிருக்காங்க, 10th 12th ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு அதை எங்கே போய் வாங்கணுன்னே தெரியல. பல அட்டெம்ப்ட் நடத்தி பார்த்தாங்க, முயற்சிகள் நடத்தி பார்த்தாங்க. ஆனால் 16 வருஷமாக அது நடக்கவே நடக்கலை. அப்படி தான் தியான மையத்துக்கு வந்தபோது ஜெரிகோ ஜெபத்தில் இவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க. From 2024 I regularly come for night vigil. August 2025 ஜெரிகோ ஜெபத்தில் ஒரு விண்ணப்பத்திற்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆகஸ்டில் ஜெபிச்சவங்களுக்கு நவம்பரில் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே 10th 12th சர்டிஃபிகேட், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கிடச்சி அப்ளை பண்ணி அவங்களுக்கு நவம்பர் 2025 வேலை கிடச்சிடுச்சு. 15 வருஷத்துக்கு பிறகு அந்த வேலை, கவர்மெண்ட்னுடைய வேலை அவருக்கு கிடச்சிச்சு. மரிய வான்மதி, போரூர் சென்ட் ஜோசப் சர்ச், போன ஒரு வருஷமாக நைட் விஜிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நைட் விஜில் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் இவங்களுடைய வீட்டில் எல்லாருமே பர்சனலாக பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, குடும்பமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2 வீலர் ஓட்ட தெரியாது, 2 வீலரில் சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது, ஆனால் 2 வீலர் ஓட்டணும்னு ஆசை இருந்துச்சு, ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்கூட்டி வாங்கி அந்த 2 வீலர் ஓட்டுறாங்க, ஸ்கூட்டி ஓட்டுறாங்க. இவங்க ஜெபிக்கிற ஜெபம் தூய ஆவியை நிழலிட்டு மாற்றும். இன்றைக்கி இந்த ஜெபத்துக்கு நிறைய சாட்சியங்கள் இன்றைக்கி வந்திருக்கு. தூய ஆவியை நிழலிட்டு மாற்றும், இதை பசங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் குழந்தைங்களும் இந்த ஜெபத்தை ஜெபிச்சு தான் கொஸ்டின் பேப்பரையும் அவங்களுடைய ஆன்சர் பேப்பரையும் ஆசீர்வதிச்சு எக்ஸாமுக்கு முன்னால் தூய ஆவியை நிழலிட்டு மாற்றும்னு ஜெபிக்கிறாங்க. பையன் சின்னவன் எல்லா எக்ஸாம் முடியும் பொழுதும் கிளாஸில் ஃபஸ்ட்டு வாங்குகிறான். பொண்ணு 85% மார்க்கோட எல்லா எக்ஸாம்லையும் பாஸ் ஆகுறான்னு சாட்சியம் சொல்லியிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா இணையில்லா தானே. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.